அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் T20 வேர்ல்டு கப் 2026 பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் எந்த தேர்வாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கட்டாயமாக இடம்பெறும். ஸோ அதனால் தேர்வு நோக்கில் இந்த T20 வேர்ல்டு கப் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ T20 வேர்ல்டு கப் 2026 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஸ்குவாடு. நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ T20 வேர்ல்டு கப் 2026 வந்து யாரோடைய தலைமையில் வந்து நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் எந்த கண்ட்ரி வந்து இந்த மேட்ச்சை நடத்த போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, 2026 T20 வேர்ல்டு கப் நடத்திய நாடு இதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் 2024 வந்து எந்த நாடு வின் பண்ணதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் எந்த கண்ட்ரி வந்து T20 வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முன்னே பார்த்தோம், இதுதான் வந்து ஸ்கோடு, நம்ம T20 வேர்ல்டு கப் ஸ்கோடு. இதில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. கில் மிஸ்டு அவுட்டு, ஓகேங்களா? கில் மிஸ்ட் அவுட்டு, சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஓகேங்களா? ஸோ கில் மிஸ்ட் அவுட் ஆன் இந்தியாஸ் T20 வேர்ல்டு கப் 2026 ஸ்கோடு. சூரியகுமார் யாதவ் தான் வந்து லீட் பண்ண போகிறாரு, ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். சரிங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும். ஆக்சுவலி ஒலிம்பிக்கில் சேர்த்தலான்னு சொன்னாங்க, பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பாருங்கள், இது வரைக்கும் வந்து எந்தெந்த நாட்டில் 2007லேருந்து 2024 வரைக்கும் எந்தெந்த நாட்டில் இந்த வேர்ல்டு கப் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், லாஸ்ட்டாக 2024 பாருங்கள், 2024 வந்து பார்த்திங்கன்னா USA, ஓகேங்களா, அமெரிக்கா அண்டு வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்து இந்த மேட்சை வந்து நடத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து வின் பண்ணது வந்து இந்தியா. பாருங்கள், இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. பாருங்கள், 2007 இந்தியா வின்னரு, பாகிஸ்தான் ரன்னரு. பாருங்கள், 2007 மகேந்திர சிங் தோனி தலைமையில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் ரன்னர் அப்பு. சயித் அப்ரிடி இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க வாய்ப்பு இல்லை. பட் 2007லேருந்து 2026 வரைக்கும் நீங்கள் எந்தெந்த நாடு வந்து ஹோஸ்ட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா, இப்போ நடக்கிற இந்த ஸ்ரீலங்கா, இப்போ 2024 லாஸ்ட்டாக நடத்துனது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் சேர்ந்து இந்த மேட்சை வந்து நடத்திருக்காங்க. சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் வின் பண்ணது வந்து இந்தியா, ஓகேங்களா? ரன்னர் அப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா? அதே போல் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2024 நடத்துனது வந்து அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும், 22 ஆஸ்திரேலியா, 21 UAEயும் ஓமனும், 2016 இந்தியா. சரிங்களா? அப்போ இதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2016 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 2026 வந்து இந்தியாவில் நடக்குது. சரியா? அதே போல் ஸ்ரீலங்காவும் 2012 வந்து இந்த வேர்ல்டு கப்பை நடத்தியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து தான் இந்த வேர்ல்டு கப்பை நடத்துது. BCCIன்னு சொல்லுவாங்க. BCCI தான் வந்து இந்தியாவோட கிரிக்கெட் போர்டு, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இதுதான் வந்து வின்னர்ஸ் T20 வேர்ல்டு கப்பு. ஸோ இதில் நம்ம முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் வாஷிங்டன் சுந்தரம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? வருண் சக்கரவர்த்தியும் வாஷிங்டன் சுந்தரம் வந்து 2 பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், என்ன தமிழ்நாட்டு பிளேயரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா புதுமுகங்கள்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா இருக்கார், ரிங்கு சிங் இருக்காங்க. 2 பேரும் மிக சிறந்த பேட்ஸ்மேன்கள். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர், வாஷிங்டன் சுந்தர் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்தியாவோட ஸ்கோடு பாருங்கள், கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், துணை கேப்டன் வந்து அக்சர் பட்டேல், விக்கெட் கீப்பர் 2 பேர் இருக்காங்க, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான் 2 பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்ஸ்மேன்கள் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங். ஆல்ரவுண்டர் வந்து ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர். ஆஸ் யூஷுவல் பந்து வீச்சாளர்களில் பும்ரா இருக்கார், ஹர்ஷன்ப்ரீத் சிங் இருக்கார், ராணா. ஓகே, அவ்வளோதான். இது மேலே அது கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு முக்கியமானது கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ். எங்கே நடக்குதுன்னா இந்தியாவிலையும் இலங்கை நடக்குது. அதே போல் தமிழ்நாட்டு பிளேயர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கும், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர். ஓகே. ஸோ இதுக்கு முன்னே எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் 2016 வந்து இந்தியாவில் நடந்திருக்கு, 2012 வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் நடக்குது. ஓகேவா? அப்போ T20 வேர்ல்டு கப் என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்னு
நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஃபுல் பார்த்துட்டோம். அதே போல் வந்து வின்னர்ஸ் பார்த்தோம். நம்ம வின்னர்ஸ் பார்த்தோம் இல்லையா? வின்னர்ஸ் லிஸ்ட்டு, அதுதான் வின்னர்ஸ் லிஸ்ட்டு. எந்தெந்த வருஷம் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம் முன்னாடியே. ஓகேங்களா? 2007 யார் வின் பண்ணது? இந்தியா பார்த்திங்கன்னா 2007 ஒரு டைமும், அதே போல் 2024 லாஸ்ட்டும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. 2007, 24 2 டைம் வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதிகமாக வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாருங்கள், இந்தியா 2 டைமு, வெஸ்ட் இண்டீஸ் 2 டைமு வருஷம் இருக்குது பாருங்கள், பாகிஸ்தான் ஒரு டைமு, இங்கிலாந்து 2 டைமு, ஸ்ரீலங்கா ஒரு டைமு, ஆஸ்திரேலியா ஒரு டைம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கப் அடித்த நாடுகள். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. T20 வேர்ல்டு கப் சம்மந்தமான நியூஸ் இது. சரிங்களா?